எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கார் பார்க்கிங் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எங்கே போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தென்கிழக்கில் ஆக்னியத்தில் நாம காரை நிறுத்தி கொள்ளலாம். வடமேற்கு மூலையில என்ன வரக்கூடாது? நீங்க வடமேற்குல டாய்லெட் அவாய்ட் பண்ணுவது சால சிறந்தது. செப்டிக் டேங்குக்கு மேல பாத்ரூம் போடக்கூடாது. யார் வீட்டிலலாம் செப்டிக் டேங்குக்கு மேல பாத்ரூம் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். என்னோட வீட்டில் நான் நிம்மதியா இருக்கணும்னா வாஸ்துவை இப்படி வச்சுதான் நான் வீட்டை அமைக்கணும் அப்படின்னு அது இந்த 6 விஷயங்களை நாம சரியா செஞ்சுக்கிட்டாலே நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். மடிப்பிச்சை என்பது மிகப்பெரிய விஷயம். கர்மாவை எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது. ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம், காசி சாமி, மௌனசாமி, ஆறுமுகசாமின்னு சொல்லிட்டு ஆண்டிகளால் கட்டப்பட்ட கோவில் அது. திருப்பதியை விட நிறைய கூட்டத்தை அந்த கோவில் பார்க்க இருக்கிறதுமா. திருச்செந்தூரில் மடிப்பிச்சை எடுத்தால் நல்லது நடக்கும். நான் மடிப்பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கர்மா கழிஞ்சது. மடிப்பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை மாறிச்சு. மடிப்பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வாஸ்து ரீதியா நம்ம எல்லாருக்குமே தொடர்ந்து பல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம். இப்போ வரைக்குமே கார் பார்க்கிங்கை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான புரிதல்கள் இல்லை. கார் பார்க்கிங் அப்படிங்கிற பட்சத்துல நான் எங்க போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வாஸ்துவில் கார் பார்க்கிங் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எங்க வண்டியை நிறுத்தலாம், ஃபர்ஸ்ட் எங்க நிறுத்தக்கூடாது. கார் பார்க்கிங் வந்து ஈசானியத்தில் நிறுத்தக்கூடாது. அந்த இடத்துல வெயிட் வரக்கூடாது. சார் நான் காரே எடுக்கக்கூடாது சார் அப்படின்னா ஈசானியத்தில் நிறுத்திங்க. நீங்களும் எங்கேயும் போக மாட்டீங்க, காரும் எங்கேயும் போகாது. இல்லை சார் நான் கார் வெளியில் போனால் தான் சார் எனக்கு பொழப்பு, கார் வெளியில் போனால் தான் சார் எனக்கு துட்டு அப்படின்னா தென்கிழக்கில் நிறுத்தி கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிருக்கீங்க, அந்த வீடு சதுரம் செவ்வகமாக இருக்கிறது. நீங்கள் காம்பவுண்டு போட்டு ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கீங்க. வடக்கில் அதிக காலி இடம், கிழக்கில் அதிக காலி இடம்னா நம்ம காரை எங்கே நிறுத்தலாம்னா தென்கிழக்கில் ஆக்னியத்தில் நாம் காரை நிறுத்தி கொள்ளலாம். அதுவும் எப்படி நிறுத்தலாம்னா அங்கே தனியாக கேரேஜ் போடணும். காம்பவுண்டையும் ஒட்டக்கூடாது, வீட்டையும் ஒட்டாமல் தனி கேரேஜ் போட்டு நீங்கள் காரை நிறுத்திக்கலாம். சார் வடமேற்கில் நிறுத்தலாமா? தாராளமாக நிறுத்துங்க. தென்மேற்கில் நிறுத்தலாமா? நிறுத்தலாம். அப்போது ஒரு வீட்டில் நீங்கள் தென்கிழக்கிலும் வடமேற்குலையும் நீங்கள் காரை நிறுத்துனீங்கன்னா அந்த கார் வந்து எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும், வெளியில் போயிட்டே இருக்கும். அப்போ வெளியில் கார் போயிட்டே இருக்குன்னா நாமளும் வெளியில் போக போகிறோன்னு அர்த்தம், நமக்கு துட்டு வரப்போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ ஈசானியத்தில் கார் நிறுத்தினா என்ன ஆகும்னா காரும் வெளியில் போகாது, நம்மளும் வெளியில் போக மாட்டோம். அது சும்மா தொடச்சி வேடிக்கை தான் பார்த்துக்கலாம். அப்போ கார் பார்க்கிங் தனியாக கேரேஜ் போட்டுக்கொள்வது சால சிறந்தது. சார் எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே நிறுத்துறதுக்கெலாம் இல்லை சார், நானே ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வாங்கியிருக்கேன். பாவி எனக்கு கார் பார்க்கிங் 2 லட்ச ரூபாய் கேட்குறான். எனக்கு அந்த 2 லட்ச ரூபாய் இருந்தால் நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு பார்ப்பேன், காரை நான் வெளியில் தான் சார் நிறுத்துவேன். நிறுத்திக்கோ, எனக்கு அந்த பலன் கிடைக்குமா சார்? நான் கிடைக்காது. வடமேற்கு மூலையில என்ன வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? வடமேற்கு அப்படின்போது ஒரு வீட்டில் மிகப்பெரிய செல்வ செழிப்புக்கும் ஒரு மேலை நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னா அது வடமேற்கு. இப்போ உதாரணத்துக்கு மேற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீட்டில் மேற்கில் வாசல் வைக்கிறோம். அது எங்கே வைக்கணும்னா வடக்க ஒட்டி வாசல் வைக்கணும், அதுதான் உச்ச வாசல். அப்போ யார் வீடுலாம் மேற்கு பார்த்துருக்கோ உச்ச வாசலில் இருக்கோ அவங்க வீட்டில் யாருன்னா ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க. இது ப்ரூவனான விஷயம். யாருன்னா ஒருத்தர் வெளிநாடு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. சார் எனக்கு மேலை நாடு தொடர்பு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது சார்? நான் சும்மா அம்ஜி கரைக்கும் கோடம்பாக்கத்துக்கும் டி நகருக்கும் சும்மா பொறுக்கிக்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்லேயே என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது? மேற்கு பார்த்த வீட்டுக்கு போயிருங்க, அது உச்சவாசலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மேலை நாடு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும்.
அப்போ வெளிநாடு நீங்கள் ஈஸியாக ஓடி போயிடலாம். இவ்வளோதான் கான்செப்ட்டு. அப்போ யார் வீடுலாம் வந்து வடமேற்கு கோசு கட்டாக இருக்கோ அவங்களும் வெளிநாட்டில் இருப்பாங்க. யார் வீடுலாம் வந்து வடமேற்கில் கிணறு இருக்கிறதோ அவங்க வீட்டில் 2 விஷயம் நடக்கும். வடமேற்கு கிணறு இருந்தால் ஒன்று லவ் மேரேஜ் நடக்கும், இன்னொன்று வந்து வெளிநாட்டில் போயிட்டு கிரீன் கார்டு வாங்கிப்பாங்க. ஆனா கிணறு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. கிணறு இருக்கக்கூடாது. அதான் கிணறு இருந்தால் அவன் தான் வீட்டில் இருக்க மாட்டானே. யார் வீட்டிலலாம் கிணறு இருக்கோ, இயற்கையாக யார் வீட்டிலாம் வடமேற்கில் ஒரு ஏரியோ குட்டையோ இருக்கோ அந்த வீட்டு பிள்ளைகள் வந்து ஹாஸ்டலில் படிப்பாங்க. அப்பா அம்மா மீது ஒரு பாசம் இருக்காது. நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் புள்ள பயங்கர அறிவாளியாக வரணும், நான் வந்து படிப்பு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்டலில் சேர்த்துருவாங்க. என்னுடைய கான்செப்டில் நான் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்கேஜி டு 12th வரைக்கும் யாருமே ஹாஸ்டலில் இருக்கக்கூடாது. அப்பா அம்மா கூட இருந்தால் தான் அந்த பாசம் புரியுமா. அப்போ இல்லை சார் நான் வந்து ஹாஸ்டலில் தான் விடுவேன்னா நீங்கள் ஷோர் ஷார்ட்டாக நீங்கள் போய் அதை பார்க்கலாம். அவங்க வீட்டில் வடமேற்கில் போர் போட்டிருப்பாங்க இப்போ இருக்கிற கான்செப்ட்டுக்கு. இல்லை பெரிய வீடாக இருந்தால் வடமேற்கில் அவங்க வீட்டில் கிணறு இருக்கும். அந்த பையன் என்ன பண்ணால் படித்து முடிச்சுட்டு வெளிநாடு போயிட்டு இவங்கள வெறும் வாட்ஸ்அப்லேயும் இருக்கிற கால்லேருந்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் அந்த இடத்துல க்ரீன் கார்டு வாங்கிடுவான். இவ்வளோதான் கான்செப்ட். வடமேற்கில் வரக்கூடாத ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வடமேற்கில் டாய்லெட் அவாய்ட் பண்ணுவது சால சிறந்தது. இப்போ எல்லார் வீட்லையுமே வடமேற்கில் தான் டாய்லெட் போட்டிருப்பாங்க, அங்கே அவாய்ட் பண்ணுறது சால சிறந்தது. மேற்கில் செப்டிக் டேங்க் போடக்கூடாது. வடக்கில் தான் செப்டிக் டேங்க் போடணும். செப்டிக் டேங்க்குக்கு மேலே பாத்ரூம் போடக்கூடாது. யார் வீட்டிலலாம் செப்டிக் டேங்க்குக்கு மேலே பாத்ரூம் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. இல்லை கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, யூட்ரஸை. ஸோ ரொம்ப மிகப்பெரிய கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை அந்த வீட்டில் 2 ஆண்மகன்கள் இருந்து வடக்கில் செப்டிக் டேங்க் போட்டு செப்டிக் டேங்க் மேலே பாத்ரூம் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் மேரேஜ் வந்து டிலே ஆகுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது வடமேற்கு சம்மந்தப்பட்டது. சார் அப்போது வடமேற்குக்கு ஒரே ஒரு சுவாமி அப்படின்னா திருப்பதி பெருமாள் தான். திருப்பதி பெருமாள் தான் சுவாமி. பிரம்மஸ்தானத்துல படிக்கட்டு வரலாமா வரக்கூடாதான்னு ஒரு கேள்வி இருக்கு சார், அதுக்கு உங்களோட பதில்னா என்னவா? அதாவது வாஸ்துல பிரம்மஸ்தானத்தில் எதுவுமே வரக்கூடாது. பிரம்மஸ்தானம் என்பது காலியாக இருக்க வேண்டும். பிரம்மஸ்தானத்தில் வெயிட் வரக்கூடாது. பிரம்மஸ்தானத்தில் பில்லர் வரக்கூடாது. பிரம்மஸ்தானத்தில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம அங்கே செய்யக்கூடாது. காலியாக இருப்பது சால சிறந்தது. படிக்கட்டு அங்கே போட்டுட்டோம் அப்படின்னா சட்டுன்னு ஒருத்தரை எடுத்துரும். இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அப்போ பிரம்மஸ்தானத்தில் நீங்கள் சாண்டிலிவர் லைட் வச்சுருப்பாங்க நிறைய பேர், அது ஆபத்தான சில விஷயங்கள். பிரம்மஸ்தானத்தில் படிக்கட்டு போட்டால் அந்த இடம் என்ன ஆகும்? ஐசீலிங் ஆகிடும். இப்போ சூப்பர் கான்செப்ட். பிரம்மஸ்தானத்தில் படிக்கட்டு நீங்கள் இதே பிரம்மஸ்தானம் கான்செப்டை நீங்கள் அப்படியே செட்டிநாடு கொண்டு போங்க. அப்படியே செட்டிநாடு வீட்டு போனீங்கன்னா எல்லார் வீடுமே வந்து பிரம்மஸ்தானம் ஓப்பனாக இருக்கும். அப்போ அந்த இடம் என்பது ஐசீலிங். அப்போ அவ்வளோ பெரிய வீடு, 4 பேர் தான் கிழவிங்க இருப்பாங்க. பாவம் அந்த ஆட்சிங்க என்ன பண்ணும்? வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட காசு கொடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய வீடு. எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. செட்டியார்லாம் என்ன பண்ண முடியும்? அப்போ பிரம்மஸ்தானம் என்பது ஓப்பனாக இருந்தால் ஒன்று வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடும், இல்லைன்னா அந்த இடத்துக்கு தொடர்பே இல்லாத மாதிரி ஆக்கிவிடும். இல்லைன்னா சும்மா வீடு கட்டி அப்படியே ஷோக்கு வச்சுக்க வேண்டியது தான். வாழ முடியாதுமா. வாஸ்துவோடைய அடிப்படை விதிகள் அப்படின்னா இந்தந்த விஷயங்களை நான் கட்டாயம் சொல்லுவேன், இது இருந்தாதான் வாஸ்துவோடைய அடிப்படை விதிகள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நம்ம எப்பயுமே சொல்வது தான், நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறேன், நான் வந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, வாஸ்துவில் யாராக இருந்தாலும் எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நேயர்கள், நான் வீடு கட்ட போகிறேன் சார் அப்படின்னா சதுரம் செவ்வகமாக உங்களுடைய நிலத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டை சதுரம் செவ்வகமாக ஆக்கி கொள்ளுங்கள். அந்த வீடானது வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் விட்டு கட்ட வேண்டும். வடகிழக்கில் தான் போர் போடணும். தென்மேற்கில் தான் நம்ம ஓவர் டேங்க் வைக்கணும். அது தென்மேற்கு கனமாக இருக்க வேண்டும். தெருக்குத்து தெருப்பார்வை
சிறந்த தெருக்குத்து தெருப்பார்வையாக இருக்க வேண்டும். உச்ச வாசல் சரியான வாசலாக இருக்க வேண்டும். படிக்கட்டு நாம் எந்த இடத்தில் அமைக்க வேண்டும் என்பதை பார்த்து அமைத்து கொள்ள வேண்டும். இவ்வளோதான் கான்செப்ட். இந்த 6 விஷயங்களை நாம் சரியாக செஞ்சுக்கிட்டாலே நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வருமா? என்னோட வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு, ஆசையாகவும் இருக்கு. என்னோட வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கணும்னா வாஸ்துவை இப்படி வச்சு தான் நான் வீட்டை அமைக்கணும் அப்படின்னா அது எப்படி சார்? வாஸ்துவை இப்படி வச்சு தான் வீட்டை அமைக்கணும். இது செட் ஆஃப் ரூல்ஸு. ஓகே. இந்த 6 ரூலையும் வச்சு நீங்கள் வந்து வாஸ்துவை நான் வீடு கட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னா செல்வ செழிப்பாக இருக்கலாம். அப்போது செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், வாஸ்துவிற்கும் பணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. மன நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தான் வாஸ்து பார்க்க வேண்டும். அப்போ மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு பணம் உள்ளே வந்துருமா? அப்போது நல்ல தெருக்குத்து உள்ள வீட்டுக்கு நம்ம போகணும். வாசல் உச்ச வாசலாக இருக்கணும். படிக்கட்டு மேற்கு நடுப்பகுதி அல்லது தெற்கு நடுப்பகுதி வச்ச வீடாக இருக்கணும். 24/7 வந்து கிழக்கில் ஜன்னல் இருக்கணும், வடக்குலேயும் ஜன்னல் இருக்கணும். அந்த ஜன்னல் திறந்தே இருக்க வேண்டும். அப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா மன நிம்மதி சூப்பராக இருக்கும். அந்த வீட்டில் வட்டி தொழில் பண்ணக்கூடாது. சார் நான் நல்லா வாஸ்துபடி கட்டிட்டேன் சார், ஆனால் நான் என் பிஸ்னஸே 2% வட்டி விட்றேன், 3% வட்டி விட்றேன்னா வாஸ்து வேலை செய்யாது. வட்டிக்கு விடுறதுனால வாஸ்து வேலை செய்யாது. யார் வீட்டெல்லாம் கசாப் கடை வச்சுருக்காங்களோ அங்கே வாஸ்து வேலை செய்யாது. யாரெல்லாம் வந்து பெண்களை இழிவாக பேசுகிறானோ, பெண்களை வைத்து தவறான விஷயங்கள் பண்ணுறானோ அவங்க வீட்டில் வாஸ்து வேலை செய்யாதுமா. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. யாரெல்லாம் வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறானோ அங்கே வாஸ்து வேலை செய்யாது. இவ்வளோ கான்செப்ட் இருக்குது. மரத்தொழில் பண்ணுறான்னா அவங்க வீட்டில் வாஸ்து வேலை செய்யாது. மரத்தொழில் ஆமாம். அப்போ ஆச்சாரிகள்லாம் மரத்தொழில் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு இழப்பை அவர்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ வாஸ்துவிற்கும் இது மாதிரியான விஷயங்களுக்கும் சம்பந்தம் உண்டுமா? சார் நான் வந்து ஒரு 1 இயர் தான் சார் வட்டி பிஸ்னஸ் பண்ணேன், வச்சு அழிச்சு ஒழிச்சிடுமா? எங்கள் வீட்டில் ஒரு சில விஷயங்கள் அந்த வட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. அது கர்மா வச்சு செஞ்சு விட்டுடுச்சு. எவ்வளோ காசு போட்டோமோ அந்த காசு ஃபுல்லாக போச்சு, அதுக்கு மேலேயும் போயிடுச்சு. அதுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, வட்டியை விட்டு நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா ஒன்றே அன்னதானம், 2வது திருச்செந்தூரில் மடிப்பிச்சை. இப்போ அதை வேற தடை பண்ணிட்டாங்களே சார், திருச்செந்தூரில் எடுக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாதுமா. திருச்செந்தூரில் மடிப்பிச்சையை தடை பண்ணுறதுக்கு இவனுங்களுக்குலாம் அதிகாரமே கிடையாது. அது முருகர் நினைக்கணும். அதெல்லாம் யாருமே தடை பண்ணலை. போன வாரம் கூட என் நண்பர் போய் எடுத்துகிட்டு வந்தார். முந்தா நேற்று நான் இப்போ ஆதனுங்க ஷூட் வரத்துக்கு முந்தா நேற்று என்னுடைய கிளைண்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்தாங்கம்மா. திருச்செந்தூர் மடிப்பிச்சை என்பது மிகப்பெரிய விசேஷம். என்னுடைய குருநாதர் சொல்லி நிறைய பேர் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் சொல்லி நிறைய நபர்கள் மடிப்பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது திருச்செந்தூரில். அப்போ திருச்செந்தூர் முருகர் வந்து உண்மையான்னு கேட்டால் உண்மை, வேலை செய்கிறாரு. அப்போ கர்மாவை எடுக்கக்கூடிய இடம் வந்து திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகரை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு அங்கே முருகரை பார்க்க முடியலன்னா கவலைப்படாத. கடல் தான் முருகர், முருகர் தான் கடல். கடலில் குளிச்சுட்டு ஜாலியாக ஹாய் பாய் சொல்லிட்டு வா, மிகப்பெரிய மாற்றம் வரும். கூட்டத்தை நினச்சி கலங்காதீங்க. நான் தான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு சொல்லுவேன், சார் முருகரை பார்க்க முடியல, கடல் தான் முருகர், முருகர் தான் கடல். கடலில் குளிச்சுட்டு சுவாமியை முடிஞ்சா பாரு, முடியலன்னா அழகாக நான் 6 மணி ட்ரெயினை போட்டு வந்துரு. மிகப்பெரிய மாற்றம் வரும். மடிப்பிச்சை என்பது மிகப்பெரிய விஷயம். கர்மாவை எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது. ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம். காசி சாமி, மௌனசாமி, ஆறுமுகசாமின்னு சொல்லிட்டு ஆண்டிகளால் கட்டப்பட்ட கோவில் அது. ராஜாக்களால் கட்டப்பட்ட கோவில் அல்ல. நீங்கள் என்ன கேட்டிங்களோ கிடச்சிருவாங்க திருச்செந்தூரில். இறைவா என் உயிரை எடுத்துருவார். இறைவா என்னை வாழ வைனா வாழ வச்சிருவார். அதனால தான் அந்த கோவில் வந்து மிகப்பெரிய அல்டிமேட்டான கோவில். இப்போ நிறைய குஜராத்திஸ், மகாராஷ்டிரா பீப்புள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, வருவாங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போது. திருப்பதியை விட நிறைய கூட்டத்தை அந்த கோவில் பார்க்க இருக்கிறதுமா. மிகப்பெரிய விஷயம். சார் நான் வட்டி தொழில் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கர்மா எடுக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். அது மடிப்பிச்சை தான் ஒரே ஒரு கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா கரூரில் இருந்து நிறைய கிளைண்ட்ஸ் உண்டு. கரூர்னாலே வட்டி தான். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 2 பேர் சண்டையே போட்டாங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் 1% எடுத்து மருத்துவ செலவுக்கு வச்சுக்கிட்டேன் தெரியுமா, நீங்கள் அப்போ நாங்களாம் ஒழிஞ்சு போயிடுவோமா அப்படிலாம் சண்டை போட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன்,
உன்னால முடிஞ்சா ஃபாலோ பண்ணு. இல்லைன்னா எல்லாம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, என் பையனுக்கு கல்யாணம் ஆகல சார், அதுக்கு என்ன வழி இருந்தா சொல்லுங்க சார். திருச்செந்தூர்ல மடி பிச்சை எடுத்தா நல்லது நடக்கும். நான் மடி பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கர்மா கழிஞ்சது. மடி பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை மாறுச்சு. மடி பிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு குன்றின் மேல் இட்ட விளக்காக நான் இப்போ இருக்கேன்.